பிள்ளைங்களா, உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோ மூலமாக மீட் பண்ணுறதில்ல நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு ப்ரேயர் பண்ணி நம்மளுடைய இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருமே முழங்கால் படிட்டு உங்களுடைய 2 கண்களையும் மூடி கரங்களை கூப்பி ஏசப்பா கிட்ட நாம் ப்ரேயர் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பில் நேசப்பா, நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடும் சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருக்கரங்களில் ஒப்புவித்து நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற உமது சத்தியத்தின்படி எங்களை நீங்கள் நடத்துங்கப்பா. இதை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லை தகப்பனே, இதன்படி செய்கிறவர்களாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தரும்படியாய் இறைமகன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமேன். ஓகே பிள்ளைங்களா, இப்போ நம்ம ஜெபிச்சிட்டோம். நம்மளோட ஜெபத்தை ஏசப்பா கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஒரு பாட்டு பாடலாமா? நமக்கு யார் தெரியுமா பாட்டு சொல்லி கொடுக்க போகிறாங்க? நம்மளோட ஷிப்லா ஆண்டி தான். நீங்கள் கூட சேர்ந்து எல்லாரும் பாடுறீங்களா? கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு நிலைத்து நின்றது, அந்த வீடு நிலைத்து நின்றது. மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு இடிந்து போனது, அந்த வீடு இடிந்து போனது. கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானார், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானார், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானார். நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். நம்மளுடைய ஸ்டோரி டைமில் யாருடைய ஸ்டோரி தெரியுமா இப்போ நம்ம பார்க்க போகிறோம்? அவங்க ஒரு ட்வின்ஸ். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கரெக்ட். ஏசா யாக்கோபு பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சண்டே கிளாஸ் பாடத்தில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஏசா யாக்கோபு. யார் இந்த ஏசா யாக்கோபு? ஆபிரகாமுடைய மகனான ஈசாக்கு பிறந்த 2 பிள்ளைகள் பேர் தான் ஏசா யாக்கோபு. ஈசாக்கு 40 வயதுல ரெபேக்காளை திருமணம் செய்து கொண்டார். இறை விசுவாசத்துல இவர் ஆபிரகாமை போலவே இருந்தாராம். இவங்க 2 பேருக்கும் நீண்ட நாள் குழந்தை இல்லாம இருந்தப்போ கூட இறைவனிடம் வேண்டுதல் செய்தார் விசுவாசமாக. ஆண்டவர் இவங்க வேண்டுதலை கேட்டு மனம் இறங்கி ரெபேக்காளை கருவுற செய்தார். கருவுல 2 பிள்ளைகளை கட்டளையிட்டு இருந்தார். 2 பிள்ளைங்களும் கருவிலேயே சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சான். அப்போ ரெபேக்காள் இதை உணர்ந்தவளா தேவனிடத்துல போய் கேட்குறாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் 2 பிள்ளைங்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே தேவனே, எதனாலன்னு தெரியல அப்படின்னு. அப்போ தேவன் மறுஉத்தரவு அருள்றாரு, 2 உயிர்கள் அல்ல இது, 2 மிகப்பெரிய வழிமரபினர், நடைமுறைக்கு மாறா மூத்தவன் இளையவனுக்கு பணிவிடை செய்வானாங்கன்னு சொல்லிட்டு தேவன் கடந்து சென்றார். இதை யோசித்தவளாகவே ரெபேக்காள் காணப்பட்டாள். நாட்கள் கழிந்தது. ரெபேக்காளும் 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாள். அதுல ஒருத்தர் தான் ஏசா, இன்னொருத்தன் யாக்கோபு. ஏசா வேட்டையில் சிறந்தவனாக விளங்கினா, யாக்கோபு வீட்டிலேயே தாயோடு பேசி பேசி தாயை அன்பின் பெற்றவனா இருந்தான். ஒரு நாள் ஏசா வேட்டையாடிட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்தான். அப்படி வந்திருக்கும் போது
யாக்கோபு வீட்டுல சுவையான கூழ ரெடி பண்ணிட்டு இருந்தானா. அப்போ ஏசா யாக்கோபு கிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் கூழ் கூடன்னு கேட்டார். யாக்கோபு தந்திரமா கூழுக்கு பதில் எனக்கு உன்னுடைய தலைமகன் உரிமையை விட்டு கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறான். உடனே ஏசா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, பசியில சாவறதை விட உரிமையை விட்டு கொடுக்கறது ஒன்றும் தப்பில்லைன்னு உரிமையை விட்டு கொடுத்துட்டு கூழை வாங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டான். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஈசாக்கு ஏசாவா கூப்பிட்டு, எனக்கும் வயது முதிர்ந்தவனா காணப்படுற, கண்ணிலையும் கண் பார்வை மங்கி போயிட்டே இருக்கு, நீ வேட்டையாடி எனக்கு உணவு சமைத்து கொண்டு வந்தா எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தெல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஏசாவும் வேட்டையாடி உணவு சமைக்க காட்டுக்கு போயிடுறாரு. இதை கேட்டுட்டு இருந்த ரெபேக்கா எல்லா ஆசீர்வாதத்தையும் ஏசாக்கு கொடுக்க கூடாதுன்றதுனால யாக்கோபுக்கு எப்படியாச்சும் எல்லா ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துடணும்னு ஒரு திட்டம் திட்டான். நல்ல கறியை சமைச்சு யாக்கோபு கிட்ட கொடுத்து, இத கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடுத்து நீதான் ஏசான்னு சொல்லி எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறான். யாக்கோபும் தங்க அம்மா தானே சொல்றாங்கன்னு அந்த கறியை வாங்கி கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுத்து எல்லா ஆசீர்வாதத்தையும் தனக்கு தரும்படி கேட்டுக்கிறான். ஈசாக்கும் உணவை நல்லா சாப்பிட்டு முடிச்ச பிறகு அதை ஏசான்னு நினைச்சு யாக்கோபுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துடுறாரு. ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றவனா யாக்கோபு அந்த இடத்தை விட்டு மகிழ்ச்சியா கடந்து போறான். இத கேள்விப்பட்ட ஏசா தன்னுடைய அப்பா கிட்ட வந்து, அப்பா என்னையும் ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்கிறான். அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, எல்லா ஆசீர்வாதத்தையும் தம்பிக்கே கொடுத்துட்டேனே, என்கிட்ட கொடுக்க ஒண்ணுமே இல்லையேன்னு மனம் கசந்து அழுகுறாரு. இதை கேள்விப்பட்ட ஏசாவும் ரொம்ப கோபம் அடைந்தவனா மனம் விசனம் அடைந்து அவனும் அழ ஆரம்பிக்கிறான். தன் தம்பியை பார்க்கும் போதெல்லாம் கோபமா வருது அவனுக்கு. எப்படியாச்சும் அவனை கொலை பண்ணி போட்டுடலான்னு தோணுது அவனுக்கு. இந்த சிந்தனை அறிந்த ரெபேக்கா என்ன பண்றாங்க, யாக்கோபை எப்படியாச்சும் தப்பிக்க வைக்கணும்னு தன்னுடைய சகோதரன் லாபான் வீட்டுக்கு அனுப்பி விட்டுடுறாங்க. ஏசாவின் கோபத்துக்கு எது காரணமா இருக்குது, நான் தன் தம்பியினால ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படின்ற ஒரே ஒரு நடவடிக்கை தான் கொலை செய்யற அளவுக்கு அவனை தூண்டி இருக்குது. பிள்ளைகளே, நாம கூட நம்மளுடைய சகோதரருக்கு ஒரு நாளும் தீங்கு நினைக்க கூடாது, பெற்றோரை ஏமாற்றக்கூடாது, யாரிடமும் போய் பேசக்கூடாது. சரியா பிள்ளைகளே? வசனம். சகோதர சகோதரிகள், மன்னன வசனம். சகோதர சகோதரிகளே, உலக வழக்கிலிருந்து ஓர் எடுத்துக்காட்டு தருகிறேன். மனிதர் முறைப்படி செய்து முடித்த உடன்படிக்கையை யாரும் செல்லாததாக்கவோ அதனுடன் எதையும் சேர்க்கவோ முடியாது. கலாத்தியர் 3:15. எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் கூட சுவாமி நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வகுப்பின் துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உமது பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ததற்காய், எங்களை வழி நடத்தினதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உன் கரங்களில் நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன்.